ரத்த குழாய்கள் அழுத்தமாகும் போது மருத்து பொருத்தன்மை. இப்போ நம்ம கால் மடிச்சே உட்காந்துருக்கோம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு என்ன ஆகும், கால் மறுத்து போகுது. அங்கே ரத்த ஓட்டங்கள் கம்மியாக போகும்போது மறுத்து போகுது. ஸோ பிளட் வெசல்ஸில் நமக்கு கம்ப்ரெஷன் கொடுத்தா மருத்து பொருத்தன்மையும், நர்வ்ஸ் அதாவது நரம்புகளில் அழுத்தமாகும் போது வலிகளை வர்றதையும் காமன். ஸோ இப்போ ஸ்கயாட்டிக் நர்வ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க பெரிய நரம்பு, லாங்கஸ்ட் நர்வ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சயாட்டிக் நர்வ். இடுப்பில் பின்னாடியிலேருந்து கால் கீழத்தோட வரைக்கும் பெரிய நரம்பு. அதனால கால் சயாட்டிக் அந்த இடுப்பு வலி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் அதிகமாக டிஸ்க் பல்ஜ் அதிகமாக அந்த நர்வில் தான் போய் பக்கத்தில் அதுதான் இருக்குது, அதை தான் போய் அழுத்தும் போது தான் வலி வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாதிரி இருக்கவங்களுக்கு மேல் கொண்டு டிஸ்க் பல்ஜ் அதிகமாகக்கூடாது, மேல் கொண்டு கம்ப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னா ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காரு. அதான் பொதுவாக ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, சிஸ்டம்லேயே உட்காந்துருக்கவங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஏன்னா முதுகு முடிஞ்ச அளவுக்கு எங்கேயோ உட்காந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காருங்க. ஸ்பைன் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு லம்பார் ப்ராப்ளமோ இல்லை சர்விக்கல் ப்ராப்ளமோ வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான்.